வல்லபிதாவே குமார இயேசுவின் நாமத்தில் இந்த நாளுக்காக செலுத்துகிறோம். இந்த நாளிலும் தகப்பனே வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. வார்த்தைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்குங்க. கர்த்தருடைய நாமம் மகிழ்ப்படும்படியாய் உடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள்ளே சென்று தாவே உடைய தகப்பனை சித்தங்களை அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக இருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் தாவே ஆமென். ஓகே, அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 11-12 வசனத்தை வாசிக்க கேட்போம். வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். சரி, இன்னைக்கு நம்ம சால்வேஷன் ரட்சிப்பு என்கிற காரியத்தை பார்க்க போகிறோம். இங்க பேதுருவனுடைய 3வது பிரசங்கம் சபை ஆரம்பிக்கப்படுகிறது. அப்பொழுது சபையின் தந்தை என்று அழைக்கப்படுகிற பேதுரு வந்து பெந்தெகோஸ்தே நாள் முடிந்த பொழுது அவர் எழுப்பி பிரசங்கம் செய்கிறார். அவருடைய 3வது பிரசங்கம் தான் இந்த பிரசங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதன் தேவாலய வாசலில பிறப்புல இருந்தே சப்பானியா இருந்த மனிதன் இந்த வாசல்ல இருந்து டெய்லி பிச்சை கேட்பது அவனுடைய வளமை. இப்பொழுது இவங்க பேதுருவும் ஜோவானும் வரும் பொழுது இவங்கள்ட்ட கேட்கும் பொழுது இவர்கள் எங்களிடத்துல எதுவும் இல்லை என்று சொல்லி இயேசுவின் நாமம் இருக்குன்னு சொல்லி அதை கொடுக்குறாங்க. அப்பொழுது அவனுடைய கால்கள் பலம் கொண்டது. இதை அங்க இருந்த ஜனமெல்லாம் பார்க்கிறார்கள். பெரும் கூட்டம் கூடுகிறது. அப்படி பெருங்கூட்டம் கூடி வரும் பொழுது 3-12 வசனத்துல இருந்து நான் நினைக்கிறேன் 26வது வசனம் வரைக்கும் ஒரு பிரசங்கத்தை அவர் என்ன செய்யறார்? பேதுரு ஒரு பிரசங்கத்தை அவர் செய்கிறார். ஓகே, பேதுரு ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். இப்பொழுது இந்த பிரசங்கத்தை கேட்ட அநேகர் என்ன செய்யறாங்க? ரட்சிக்கப்படுகிறார்கள். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசிகளானார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த தொகையை பார்த்த பொழுது அங்க நின்ற பிரதான ஆசாரியர்கள், வேதபாரகர்கள், இவங்க எல்லாரும் இதை பார்த்த பொழுது அவங்களுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள் இவங்க ஏற்றுக்கொள்ள இல்லை. இப்ப இவங்கள் இயேசுவின் நாமத்தினால் இதை செய்கிற பொழுது, அதை பார்க்கிற பொழுது அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கிறது. அப்படி சங்கடமாக இருந்த பொழுது பேதுருவை ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக அவங்க என்ன செய்யறாங்க? நிறுத்துகிறாங்க. நிறுத்தி எந்த வல்லமையினால் எப்படி இதெல்லாம் செய்கிறீங்க என்று சொல்லும் பொழுது பேதுருவுடைய 3வது பிரசங்கம் ஆரம்பிக்கப்படுகிறது. இயேசு, நீங்கள் சிலுவையில் அறைந்த இயேசுடைய நாமத்தினால நாங்க இதை என்ன செய்கிறோம் அப்படி என்று சொல்லிட்டு கடைசியில 11வது வசனத்துல வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரை மூளைக்கு தலைக்கல்லானார். அதாவது இந்த பிரதான ஆசாரியர்கள், லேவியர்கள், இவங்கதான் சபையை அந்த நாட்கள்ல என்ன செய்யறது? இப்ப நீங்க பாஸ்டர்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப இயேசு என்ன செய்தாங்க? தள்ளிட்டாங்க. அவரை போ சொல்லிட்டாங்க. அந்த இயேசுவை நீங்க தள்ளிட்டீங்க. கடைசியில அவர் மரித்து உயிர்த்தெழுந்து அவருடைய சரீரமாக்கிய சபை அவர் என்ன செய்யறார்? கட்டி இருக்கிறார். அதான் அவங்க சொல்லுகிறாங்க, நீங்க தள்ளினீங்க, ஆனா அவர் தான் இப்ப சபைக்கு எப்படியா மாறிட்டார்? தலைக்கெல்லாம் மாறிட்டார். அதாவது அவர் இல்லாம இப்ப நீங்க ஒரு பில்டிங் ஒன்று கட்டும் பொழுது அடிக்கல் ஒன்று நாட்டுவாங்க தானே, அது இல்லாம அஸ்திவாரம் இல்லாம நம்ம பில்டிங்கை கட்ட முடியுமா? முடியாதானே. அதுக்கு பேர் ஊஞ்சல், பில்டிங் இல்லை. ஊஞ்சல் கூட இங்க ஒரு கட்டி இருக்கும். இப்ப இங்க இயேசு கிறிஸ்து அந்த மூளைக்கு என்ன செய்தார்? தலைக்கல் ஆயிட்டார். நீங்க செய்தீங்க அப்படி என்று சொல்லி பேதுரு இப்ப இவங்களுக்கு 3வது பிரசங்கத்தை செய்கிறார். செய்துட்டு 12வது வசனத்தை சொல்லுகிறார், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழங்கும்
மனுஷருக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை அப்படின்னு சொல்லி பேதுரு இப்ப அவங்கள பார்த்து என்ன செய்யறார், ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் பிரசங்கம் செய்கிறார். அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இவங்க படிக்கல, ஒரு காரியம் செய்யல, இப்படி இவ்வளவு வல்லமையாய் பிரசங்கம் செய்கிறான்னு சொல்லுகிறார்கள். அப்படியே சபை வளர்ந்து வருகிறது உங்களுக்கு தெரியும். சரி, இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல இருந்து இந்த இயேசுடைய நாமம் இல்லாம என்ன இல்லை, ரட்சிப்பு இல்லை. இந்த ரட்சிப்பை குறிச்சு நம்ம பார்ப்போம். கண்டிப்பா அடிப்படையாக நமக்கு தெரிந்து வைத்திருக்க வேண்டியது, நம்ம இது தெரியாம ஒரு சபையை கட்டி எழுப்ப இல்லைன்னா ஒரு புதிய ஜனங்களை கொண்டு நம்ம நடத்துகிறது ரொம்ப கஷ்டம். அதை விட எங்களுடைய வாழ்க்கைக்கு இது நமக்கு தெரியும், இந்த அனுபவம் நமக்கு இருக்குதா என்றத நம்ம பார்க்கணும். சரி, நான் இதுல 3 அப்படின்னு போட்டிருக்கிறேன். 3ம் ஒரே கருத்து, ஆனா வேற வேற கொஞ்சம் வித்தியாசம் உள்ள ஒவ்வொருத்தருடைய என்ன சொல்றது வியாக்கியானம் சொல்லலாம், இல்லைன்னா ஒருத்தருடைய மெசேஜ் சொல்லலாம். சரி, முதலாவது வாசிங்க. ரட்சிப்பை அதன் விவிலிய சூழலில் புரிந்து கொள்வது, அதன் பன்முக தன்மையை அங்கீகரிப்பது, பாவத்திலிருந்து விடுதலை, பரிசுத்தப்படுத்தும் செயல்முறை மற்றும் நித்திய மகிமையின் நம்பிக்கை ஆகியவற்றை உள்ளடக்கியது. இது விசுவாசத்தின் மூலம் பெறப்பட்ட ஒரு தெய்வீக பரிசு. இதன் விளைவாக கிறிஸ்துவின் குணாதிசயத்தை பிரதிபலிக்கும் ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை ஏற்படுகிறது. ஓகே, சரி. இப்ப ரட்சிப்பு நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா அது பைபிள் அடிப்படையாக கொண்டு இருக்கிறது. முதலாவது ரட்சிப்பு அப்படின்னு சொன்னாலே என்ன என்று கேட்டீங்கன்னா, இந்த பாவத்துல இருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது, பின்னால சொல்லுவோம் எப்படின்னு, விடுதலை கிடைக்கிறது. அதாவது பரிசுத்தப்படுத்தும் ஒரு செயல்முறை, அதான் அந்த பாவத்தில இருந்து விடுதலை என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது நித்திய மகிமையின் நம்பிக்கை. நம்ம இங்க வாழுகிறோம், இதற்கு பிற்பாடு என்னது இருக்கு, அது எங்க கிடைக்கும்டா ரட்சிப்பு. அது பேர ரட்சிப்பு. இப்ப அதுல ஒரு நம்பிக்கை இல்லாம இருக்கு நமக்குண்டா, இன்னமும் நம்ம ரட்சிப்புக்குள்ள என்ன படப்பட இல்ல, வந்துட்டோம், உறவுக்குள்ள வந்துட்டோம், பலப்பட வேண்டி இருக்கு. இன்னும் அந்த கேட்கத்தான் என்ன வரும், விசுவாசம் வருமண்ட மாதிரி. ஏன்னா எங்களுடைய அடிப்படை நம்பிக்கையே நித்திய மகிமை. இந்த நித்திய மகிமை எது தெரியுதுன்னா ரட்சிப்பு தான் தெரியுது. ஆகவே ரட்சிப்பினுடைய அந்த நம்பிக்கை, நித்திய மகிமையின் நம்பிக்கை ஆகியவற்றை உள்ளடக்கியதான் இது. இதை எப்படி பெற்றுக்கொள்ளணும், எப்படின்னு கேட்டீங்கன்னா விசுவாசிக்கணும். விசுவாசத்தின் மூலமா தான் இது என்ன செய்யும், கிடைக்கும். இயேசு வந்தவர், நாங்க மனிதன் இந்த மணிக்குளம் பாவத்துக்குள்ள செய்து கடந்து போயிடுச்சு, இருந்து ரத்தம் சிந்தி மீட்கணும். இயேசு வந்தவர், அவர் மரித்தார், ரத்தம் சிந்தினார், உயிர்த்தெழுந்தார், என்ன செய்தார், மறுபடியும் எங்களை நிச்சயத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு வருவார். இத விசுவாசிக்கணும். இதுக்கு நம்ம ஏதாவது செய்யணும் என்று கேட்டா இல்ல. அதனாலதான் அதுல என்ன இருக்கு, பரிசு, கிஃப்ட். இதுக்கு நம்ம எதுவுமே சேர்த்தவே இல்லை. விசுவாசிச்ச நம்பிக்கை கொண்டுட்டா என்னது போதும். இதன் விளைவாக கிறிஸ்துவின் குணாதிசயத்தை பிரதிபலிக்கும் ஒரு மாற்றப்பட்ட வாழ்க்கை. சோ இந்த ரட்சிப்புக்குள்ள ஒரு மனிதன் வந்துவிட்டால் அடையாளம் என்னது, கிறிஸ்துவின் குணாதிசயம் என்றது கரெக்டர். அதை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்குள்ள ஏற்படும். சோ இது ரொம்ப முக்கியமான செய்தியா. நான் இந்த மாதிரி ஒரு சில ரொம்ப முக்கியமான செய்தி நான் இங்க செய்திருக்கிறேன், அதுல இதுவும் ஒன்று. சோ நாமளே நம்மளோட ரட்சிப்பை என்ன செய்யலாம் பார்க்கலாம். கிறிஸ்துவின் குணாதிசயத்தோட பிரதிபலிக்கிற ஒரு மாற்றம் எங்களுக்குள்ள உண்டாகி கொண்டு இருக்கிறதுன்னா நம்ம அந்த ரட்சிப்பின் வழிகளுக்குள்ள என்ன செய்கிறோம், அந்த பரிசை நம்ம அனுபவிக்கிறோம், அதற்குள்ள கடந்து போய்கொண்டு இருக்கிறோம். அப்படிங்கிறது தான் ரட்சிப்பினுடைய காரியமாக இருக்கிறது. சரி, 2வது வாசிங்க.
ரட்சிப்பு என்பது கிறிஸ்தவ இறையியலில் ஒரு மைய கருத்தாகும். இது இயேசு கிறிஸ்துவில் விசுவாசத்தின் மூலம் பாவத்திலிருந்து விடுதலை மற்றும் அதன் விளைவுகளை குறிக்கிறது. இது கடவுளின் கிருபையால் அடையப்படுகிறது மற்றும் கிருபையின் தற்போதைய அனுபவம் மற்றும் கடவுளுடன் நித்திய ஜீவனின் எதிர்கால நம்பிக்கை இரண்டையும் உள்ளடக்கியது. ரட்சிப்பு என்பது விசுவாசம், மனம் திரும்புதல் மற்றும் கீழ்ப்படிதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய ஒரு செயல்முறையை உள்ளடக்கியது. மேலும் இது வாழ்க்கையை மாற்றும் மற்றும் உறவுகளை மீட்டெடுக்கும் ஒரு தெய்வீக பரிசாக பார்க்கப்படுகிறது. சரி, எல்லாத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. பார்த்திருக்கீங்க, முதல் வாசிச்சதுக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. ரட்சிப்பு தான் எங்களுடைய ஒரு மைய கருத்து. கிறிஸ்தவர்கள் இருக்கிறோம் தானே, எங்களுடைய ஒரு முக்கிய மைய கருத்து. ஏன் பைபிளுடைய மிக பிரதானமான ஒரு மைய கருத்து எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ரட்சிப்பு தான் அதை குறிக்கிறது. சோ அப்ப இங்க அவர் எப்படி இந்த காரியத்தை சொல்லுகிறாருன்னு கேட்டீங்கன்னா, ரட்சிப்பு என்பது விசுவாசம், அடுத்தது என்னது மனம் திரும்புதல், கீழ்ப்படிதல். முதல்ல நம்ம என்ன செய்யணும், நம்பணும். என்னத்தை நம்பணும்? நான் ஒரு பாவி, இயேசுவின் பாவத்துல இருந்து என்ன அந்த விசுவாசம் இருந்தா தான் எனக்குள்ள என்ன வரும், மனம் திரும்புதல் வரும். அப்படி மனம் திரும்பும் பொழுது என்ன செய்யணும்னா கீழ்ப்படியும். இத மூன்றையும் அது என்ன செய்கிறது, ரட்சிப்பு உள்ளடக்குகிற ஒரு செயல்முறையாக இருக்கிறது. இது வாழ்க்கையை என்ன செய்யும், மாற்றும், உறவுகளை மீட்டெடுக்கும் ஒரு தெய்வீக பரிசு. ஆமென். எங்களுடைய வாழ்க்கையை இது மாற்றும். அதான் ரட்சிப்பு. இந்த அனுபவம் எங்களை எல்லாருக்கும் இருக்கும் என்று நான் நம்புறேன். ஆமென். இது கண்டிப்பா அதுதான் கிறிஸ்தவம். ஓகே, இந்த வாழ்க்கை மாற்றம் எங்க எல்லாருக்கும் இருக்கும். அது ஒரு சின்ன வயசுல வளர்ந்து வந்தா கூட அந்த மாற்றத்துக்குள்ள ஒவ்வொருவரும் நம்ம கடந்து வருவோம். அதுதான் எங்களுடைய தேவனுடைய மீட்பின் திட்டமாகும், ரட்சிப்பின் திட்டமாக அது இருக்கிறது. சரி, மூன்றாவது வாசிப்போம். ரட்சிப்பு கிறிஸ்தவ போதனையில் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் மூலம் பாவத்தில் இருந்து மனுக்குலத்தை விடுவிப்பதையும். பாருங்க, கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல், இந்த இதுல இருந்து அதன் மூலமாகத்தான் இந்த பாவத்துல இருந்து மனுக்குலத்தை என்ன செய்ய முடியும், விடுவிக்க முடியும். வேற எந்த வழியும் என்ன செய்யாது இல்ல. அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை, மரணம், உயிர்த்தெழுதல், இது மூன்றும் தான் ஒரு மனிதனுக்குள் ரட்சிப்பை என்ன செய்கிறது, விடுதலையை கொண்டு வருகிறது. அதன் விளைவுகளையும் குறிக்கிறது. இது வெறுமனே ஆவிக்குரிய ஆபத்திலிருந்து மீட்பது மட்டுமல்ல. நல்லா கவனிங்க, இது என்னமோ ஆவிக்குரிய காரியம், இதோ புதுசு பெந்தெகோஸ்து சபைக்குத்தான் அப்படின்னு மாத்திரம் என்னது, நம்ம இது செய்யக்கூடாது. யாரு நாங்க வெறுமன ஆவிக்குரிய மீட்பு மாத்திரம் அல்ல, கடவுளுடன் மீண்டும் உறவை நிலைநாட்டுவதற்கான அழைப்பு நித்திய ஜீவனில் முடிவடைகிறது. சோ கடவுளுடன் நாம் மறுபடியும் அவருடைய உறவுக்குள் வருகிறோம். இதை பின்னால சொல்றேன்னா, ஆதாம் அவ்வாள் அதை என்ன செய்தாங்க, இழந்துட்டாங்க. அதுக்குள்ள மறுபடியும் வருகிறது தான் ரட்சிப்பு. உலகத்துக்கு இது தெரியாது. இவன் என்ன செய்யறான், மதம் பரப்புறோம் நினைக்கிறான். அவனுக்கு தெரியாது, தெரிய மாட்டுது. சோ ரட்சிப்புன்றது ஏண்டா நம்ம சபைகள் ஆவிக்குரிய இந்த இதைத்தான் ரொம்ப உண்மை. அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த மாற்றத்தை கொண்டு வருவார். ஆனா அதுக்கு ரொம்ப இது கொடுக்கறதுனால இந்த கடவுளுடனான மீண்டும் உறவுக்குள்ள நிலைநாட்டப்படுகிறதுக்கு அதுக்குரிய அந்த அழைப்பு மங்கி போகுது. வேர்ல்டுல வாழ்க்கிற எல்லாருக்கும் தேவனோடு கூட அந்த உறவுக்குள்ள வர்ற அந்த அழைப்பு இருக்குதானே, ஹோலி, அது கீழையும் நம்ம சபைகள்ல இருக்கிற இந்த வரங்களை மேல உயர்த்தி வச்சிருக்கிறதுனால அது எங்க போயிட்டு, இந்த உறவுக்குள்ள வர்ற விஷயம் கீழே போயிட்டு. அதனால அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க. அவங்க சபை அப்படின்னு சொன்னா என்னத்தை பார்ப்பாங்க,
வரங்கள் செயல்படுறதுதான் பார்ப்பாங்க ஒழிய, அதுதான் கேலி கிண்டல் பண்ணுவாங்க ஒழிய, இவங்க தேவனுடைய உறவுக்குள்ள வந்துட்டாங்க, அதுதான் இவங்களோட போக்கஸ், இல்லைன்னா அதுதான் இவங்களோட மீட்பு திட்டம்ன்றத அது அழைக்காது. அப்ப தேவனுடைய உறவன் நிலைநாட்டுகிறதுக்கு அந்த அழைப்புக்குள்ள வரும் பொழுது நித்திய ஜீவனில் அதுக்கு வந்தோட முடிவடைகிறது இல்லை. தேவனுடைய உறவுக்குள்ள வந்தோட முடிகிறது இல்லை, நித்திய ஜீவன், அதாவது இன்டர்னல் லைஃப், நித்திய காலமான ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு போறதுதான் இந்த ரட்சிப்பின் திட்டமாக இருக்கிறது. வாசிங்க. இந்த கோட்பாடு வேதம் முழுவதும் ஒரு நிலையான செய்தியால் ஆதரிக்கப்படுகிறது. பாவத்தின் காரணமாக அனைவரும் குறைந்து விட்டனர் என்ற நம்பிக்கையால் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ரோமர் 3:23. ஆனால் கடவுள் கிருபையுடன் மீட்பை வழங்குகிறார். சோ பாவத்தின் நிமித்தம் நம்ம எல்லாம் என்ன செய்தோம், தூரமாக்கி விட்டோம். ஆனால் கடவுள் கிருபையாக என்ன செய்திருக்கிறார், மீட்பை வழங்குகிறார். ஓகே, இதை வாசிங்க. இது பாவத்தில் இருந்து மீட்கப்பட்ட அனுபவம் அல்லது உணர்வு உண்டா? இல்லை என்றால் உங்கள் ரட்சிப்புக்காக பிரயாசப்படுங்கள். இது என்னுடைய கருத்து. நமக்கு இந்த பாவத்துல இருந்து மீட்கப்பட்ட அனுபவம், உணர்வு இருக்குதா என்று நம்ம செக் பண்ணணும். நான் ரசிக்கப்பட்ட புதுசுல அடிக்கடி இதை சொல்லுவேன், பாவத்துல இருந்த ஆண்டவர் என்னை மீட்டா. அதுக்கப்புறம் என்ன ஒரு மாதிரி பார்த்தாங்க, சில பேர் அட்வைஸ் பண்ணினாங்க, தம்பி இப்படி சொல்லாத, மதிக்க மாட்டாங்க. நான் சொல்ற பாவம் பப்ளிக்ல வாழ்ந்த பாவம், இருதயத்துல இல்லாண்டா ஒருவேளை நான் பரிசுத்தமா இருந்தாலும் என்னுடைய சந்ததி அதுக்குள்ள கடந்து வந்திருக்கும். ரட்சிப்பு அதுல இருந்து மீட்ட அனுபவம், அது ஏதோ ஒரு இடத்துல ஆண்டவர் தொடுவாங்க. ஒரு நாள் இந்த இடத்துல பாவத்தை குறிச்சு ஒரு மெசேஜ் ஆயத்தப்படுத்தி வந்திருந்தேன். கீழுக்கு ஒருவர் சிகரெட் அடிச்சுட்டு வந்திருக்காரு நினைக்கிற கிட்ட வர மனத்தது. அன்னைக்கு அந்த பாவத்தை குறிச்சு செய்தி, அன்றைக்கு அந்த மனிதன் தொடப்பட்டான், அந்த பாவத்தில இருந்து விடுதலை கிடைத்தது. இந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையில அந்த பாவத்தில இருந்து மீட்கப்பட்ட ஒரு அனுபவம், உணர்வு உண்டான்றதை பார்க்கணும். இல்லாட்டிக்கு ரட்சிப்புக்காக பிரயாசப்பட வேண்டாம், ஜெபிக்கணும். ஆண்டவரே என்னுடைய அந்த ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு என்ன செய்யும் தாரும். சரி, யூடியூப்ல இந்த பாவத்தின் செயல் என்கிற செய்தி ஒன்று நான் விட்டுருக்கிறேன். இங்க ஒரு நாள் செய்தனா நீங்க எல்லாரும் வரையில அந்த மெசேஜ், அது மாயத்தப்படுத்தி செய்த மெசேஜ். நீங்க இந்த என்னது இப்ப உங்களுக்கு கேள்வி வரலாம், என்னது பாவத்துல மீட்கப்பட்ட அனுபவம் அது என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க அந்த செய்தியை நீங்க கேளுங்க, குரூப்ல ஷேர் பண்ணி வர்றேன். ஓகே, சரி, இப்ப அடுத்த காரியத்துக்கு போ. வாசிங்க. ரட்சிப்பின் விவிலியா அம்சங்கள். ரட்சிப்பு பழைய மற்றும் புதிய ஏற்பாடுகள் முழுவதும் நெய்யப்பட்டுள்ளது. ஆரம்ப காலத்தில் தேவன் தம்முடைய ஜனங்களை விடுவித்ததை குறிக்கின்றன. யாத்ராகமம் 14:13 மற்றும் இறுதி மீட்பின் எதிர்கால வாக்குறுதியை முன்னிலைப்படுத்துகின்றன. புதிய ஏற்பாட்டில் இந்த கருப்பொருள்கள் இயேசு கிறிஸ்து அவற்றின் நிறைவேற்றத்தை அடைகின்றார். அவர் இழந்து போனதை ரட்சிக்க வந்தார் என்பதை சுவிசேஷங்கள் வலியுறுத்துகின்றன. லூக்கா 19:10. ரட்சிப்பு அவரது தியாக கிரியையிலும் உயிர்த்தெழுதலிலும் காணப்படுகிறது என்பதை நிறுவுகிறது. மற்றது வசனங்கள் தான். சரி, இப்ப கவனிங்க, இந்த ரட்சிப்பின் விவிலியன்னா பைபிள் இருக்கிற சாராம்சம். பழைய ஏற்பாட்டுல இந்த ரட்சிப்பு எப்படி பாவிக்கப்பட்டது என்று கேட்டீங்கன்னா, உதாரணத்துக்கு எகிப்துல இந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க, இப்ப அடிமைக்குள்ள மாட்டுப்பட்டாங்க. இப்பொழுது அந்த ஜனங்களை அவர் என்ன செய்யறார், அதுல இருந்து மீட்டெடுக்கிறார். அதை என்ன சொல்றது, ரட்சித்துக் கொண்டா. இல்லைன்னா தேவ ஜனங்கள் எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு காரியத்துக்குள்ள அகப்படுவாங்களோ அவங்களை என்ன செய்வா, ரட்சிப்பு ஒரு விடுதலையை கொடுப்பார், ஒரு சுதந்திரத்தை கொடுத்தார். அந்த எகிப்துல இருந்து அவங்களை எடுத்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு கானான்ங்கிற ஒரு நாட்டை என்ன செய்தார், கொடுத்தார், ரட்சிப்பு. புதிய ஏற்பாட்டுக்கு அப்படியே நம்ம கடந்து வரும் பொழுது இயேசு கிறிஸ்து இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் என்ன செய்தார். புதிய ஏற்பாட்டுல அது வித்தியாசம். பழைய ஏற்பாட்டுல இந்த உலகத்துல அவங்க அதுக்கு என்ன செய்யறாங்க, மீட்டெடுக்கிறாங்க. புதிய ஏற்பாட்டுல அப்படி இல்லை. நமக்கு எப்படி என்று கேட்டீங்கன்னா, அந்த இயேசுவை இந்த பூமிக்கு என்ன செய்தார், வந்துட்டார். அவருடைய சரீரத்தை கொடுத்து, ஜீவனை கொடுத்து, ரத்தம் சிந்தி எங்க எல்லாரையும் வீட்டில் எடுத்திருக்கிறார். எங்களுக்கு கிடைக்கப்பட்ட இந்த ரட்சிப்பு நிச்சயமானது. ஆமென்.
இழந்து போன எங்க எல்லாரையும், அதாவது தேவனுடைய உறவுக்கு இருந்து நம்ம ஒரு காலத்துல சேர்த்தோம். நாங்க இல்ல, எங்களுடைய மூதாதையர் வெளியில வந்துட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் மூலம் எங்களை என்ன செய்திருக்கிறார்? மீட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் எங்களை தேடி வந்து எங்களை மீட்டிருக்கிறார். ஓகே, அடுத்தது மனுக்குலத்தின் நிலை. வேதத்தின்படி ஆதாம் மற்றும் ஏவாளின் வீழ்ச்சியின் மூலம் உலகிற்குள் நுழைந்த பாவத்தின் பயங்கரமான விளைவை மனித குலம் அனுபவிக்கிறது. ஆதியாகமம் 3:6. இந்த முறிவு குற்ற உணர்வு மற்றும் தேவனிடமிருந்து பிரிந்து கொள்வதில் வெளிப்படுகிறது. ஏசாயா 59:2. இந்த பிரிவின் உலகளாவிய அளவு சுருக்கமாக கூறப்படுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை இழந்து விட்டார்கள். ரோமர் 3:23. பாவத்தின் தண்டனை மரணம் என்பதால் ரோமர் 6:23. எந்த மனித முயற்சியும் தார்மீக, அறிவுசார் அல்லது சடங்கு சுய மீட்பை அடைய முடியாது. சரி, ஆதாம் ஏவாளுடைய அந்த மீறுதல் தான் இப்ப என்னத்தை கொண்டு வந்துட்டு? பாவத்தை கொண்டு வந்துட்டு. அதனாலதான் நம்ம தைரியமா சொல்லலாம், ஒருவேளை நான் இப்படி இருக்கிறேன், பாவம் செய்யலன்னு சொல்லி. ஆனால் வேதத்தினுடைய போதனை, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அந்த மூதாதைய ஒரு மனிதன் நிமித்தம் மீறுதல் சேர்த்து பூமிக்குள்ள கடந்து வந்தது. அதே போல ஒரு இயேசு கிறிஸ்துவினால் மீட்பும் உண்டாயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம புதிய ஏற்பாட்டுல வாசிக்கிறோம். அப்ப அந்த ஆதாம் ஏவாளுடைய அந்த மீறுதல் பாவத்தை கொண்டு வந்துட்டு, இதனால என்ன நடந்துட்டு கேட்டுக்கா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில என்ன செய்யிட்டு? பிரிவு உண்டாயிற்று. உணர்வு மற்றும் குற்ற உணர்வும் பிரிவும் என்ன செய்யிற்று? அதான் ஆதாம் ஏவாள் தோட்டத்துக்கு தேவன் என்ன செய்யறார்? தேடி வர்ற. இவன் என்ன செய்யறான்? ஒழிக்கிறான். இன்றைக்கும் நம்ம தேவனங்களை தேடும் பொழுது ஒழிக்கிற ஒரு காரியத்துக்குள்ள நம்ம கடந்து போனால் நம்ம என்னத்துக்குள்ள இருக்கிறோம்? ரட்சிப்பின் அனுபவத்துக்குள்ள சரியா இல்லை. தேவன் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கணும், அவர் எப்பொழுதும் என்னை சந்திக்கணும், நான் எப்பொழுதும் அவரை சந்திக்கணும். ஏனென்றா தேவனோடு நான் இப்ப பிரிக்கப்படாம சேர்க்கப்பட்டிருக்கேன். என்னது? ரட்சிப்பு. சோ அந்த உணர்வு எங்களுக்குள்ள இருக்கணும். முறிந்து போன குற்ற உணர்வு அல்ல, நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற உணர்வோடு நாம் தேவனோடு இணைந்து வாழணும். அதுதான் அங்க அவர் என்ன செய்கிறார்? சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவர் சொல்லுகிறார், எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையை என்ன செய்யறாங்களாம்? இழந்து விட்டாங்க. அவருடைய உறவை என்ன செய்தாங்க? இழந்து விட்டுட்டாங்க. பாவத்தின் தண்டனை என்னவா போயிட்டு? மரணம் என்பதால் போயிட்டான். அப்ப இதுல இருந்து மீட்பதற்கு எந்த மனிதனுடைய முயற்சி? தார்மீக தெரியல. தார்மீக இரண்டாவது அறிவு சார்ந்த காரியங்கள் அல்லது சடங்கு உங்களுக்கு தெரிந்தானே. இப்ப நிறைய இந்த நீங்க இந்தியாவில எல்லாம் போனீங்கன்னு சொன்னா, அவன் முக்தி அடைவதற்காக அவன் என்னது சொல்றான்னா, அதுக்குதான் அவங்க அப்படி சொல்றது. அதுக்காக அவங்க எத்தனோ காரியங்களை செய்கிறார்கள். ஏனென்றால் அவங்களுக்கு இந்த வேதமோ இயேசு கிறிஸ்து தெரியாது. இப்படி செய்த பல பேர் இயேசு நேரடியாக சந்தித்து ரட்சிக்கப்பட்டவர்கள் உண்டு. நிறைய பேர் ஸ்டோரி, நீங்க சாது சுந்தர் சிங் புத்தகம் படிச்சு பாருங்க, அவருடைய ஸ்டோரியை படிச்சு பாருங்க, தெரியும். இந்த மாதிரி மனித முயற்சி அவங்க என்ன செய்யறாங்க? அவனுக்கு அறிவு இருக்குது. என்ன அறிவு இருக்கு? தேவன் ஒருவர் இருக்கிறார், அவரை நம்ம சந்திக்கணும், அவர்களுக்கு நித்திய வாழ்வை தருவார், பூமியில வாழ்கிற கொஞ்ச நாள் அந்த இது இருக்கு. அவன் முயற்சி செய்கிறான். அவங்களோட தார்மீக இல்லைண்டா அறிவு சார்ந்த இல்லைண்டா சடங்கு இல்லைண்டா சுய மீட்பை அவங்க இந்த மாதிரி எல்லாம் செய்கிறார்கள். ஆனால் அது மீட்பை என்ன செய்யாதான்? அடைய முடியாது. ஒரே வழி, நானே ஜீவனும் சத்தியமா இருக்கிறேன், அந்த இயேசு கிறிஸ்து மூலம்தான் அதை அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையில இந்த வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்கள் வாசிக்குது ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இதுதான் என்ன செய்து நடந்துட்டது. இயேசு கிறிஸ்து அவர் வந்து எங்களுக்கும் தேவனுக்கும்
உறவை என்ன செய்திருக்கிறார், உண்டாக்கி இருக்கிறார். அதனால தேவன் எங்களோடு இடைப்படுகிறவர் இருக்கிறார். தான் இந்த ரட்சிப்பின் அனுபவம் என்று சொல்லப்படுகிறது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆகிவிட்டார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான நித்திய ஜீவம். இயேசு தூணலும் துரும்பலும் இருப்பவர் அல்ல, அவர் நமக்குள் வாசமாகிறவர், எங்களோடு உறவாடுகிறவர், தன் ஜீவனை எங்களுக்காக கொடுத்தவர். அதான் இயேசு கிறிஸ்துவோட உறவு. அவர் எங்க இருக்கிறார்? உள்ளதான் இருக்கிறார். எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் அவர் வாசமாயிருக்கிறார். நம்ம கூடும் பொழுது எங்களுக்குள்ள வாசமாயிருக்கிற கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம கூடி ஜெபிக்கும் பொழுது, சபை கூடும் பொழுது எங்களுக்குள்ள வாசமாக இருக்கிற அந்த கர்த்தர் எங்கள் மத்தியில அவர் எங்களுக்குள்ள இருக்குதான் வாசமா என்ன செய்யறார்? எழுந்திருக்கிறார். ஏன் நான் உங்களுக்கு எங்களுக்குள்ள இருக்கிறார் உறுதி சொல்றேன்டா, பெந்தெகோஸ்து சபையில இப்படி ஒரு அனுபவம் இருக்கு. ஊழியக்காரர் கூட்டத்தை நடத்தினா அப்பொழுதுதான் அவர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கு. தவறான நம்பிக்கை. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருக்குள்ள அவர் என்ன செய்ய, அவற்ற உறவுக்குள்ள நம்ம இன்றைக்கு வந்துட்டோமோ தேவனை நம்ம அறிஞ்சு கொள்றோம் தானே. சபைக்கு புதுசா சில பேர் வர்றாங்க, ஆண்டவர் நம்ம சொல்றோம், அவன் பாருங்க அரைஞ்சிட்டான் பாருங்க. இவன் எல்லாம் தேவனுடைய உறவுக்குள்ள வந்துட்டான். ரட்சிப்புக்குள்ள வராட்டிக்கும் உறவுக்குள்ள வந்துட்டான். சோ அவங்க எல்லாருக்குள்ளையும், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்குள்ளையும் ஆண்டவர் என்ன செய்யறார்? வாசமாய் இருக்கிறார். ஓகே, வாசிங்க. இதோட முடியுதுன்னு வசனம் சொல்ல வாசிங்க. சொல்ல கிறிஸ்துவின் மூலம் கடவுளின் ஏற்பாடு. மனிதகுலம் தன்னை மீட்க இயலாமைக்கு பதிலளிக்கும் விதமாக வேதம் தேவனுடைய முன் முயற்சியை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. தேவன் நம் மீது தம்முடைய சொந்த அன்பை இதில் நிரூபிக்கிறார். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார். ரட்சிப்பின் கிறிஸ்தவ கோட்பாட்டின் மையமானது இயேசு முழு கடவுள் மற்றும் முழுமையான மனிதன், பரிபூரண தியாகமாக இருக்க தனித்துவமாக தகுதியுடையவர். இந்த இந்த மனுக்குலம் தன்னை மீட்க இயலாது. இயேசு கிறிஸ்து அவருடைய குமாரனை தந்து எங்களை இவ்வளவு என்ன செய்தார்? நேசித்து அவருடைய குமாரன் நிமித்தம் எங்களை எல்லாம் மீட்டு பரிபூர்ணப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகிறது. இந்த ஏற்பாடு வரலாற்று ரீதியாக சான்றளிக்கப்பட்ட ஒரு நிகழ்வான உயிர்த்தெழுதலால் உறுதிப்படுத்தப்படுகிறது. சரி, நீங்க எல்லாரும் கிட்டத்தட்ட படிச்சிருக்கீங்க. நீங்க போயிட்டு இந்த சரித்திரம் எல்லாம் எடுத்து படிக்கணும். படிச்சதான் இன்னும் பல பேர் படிச்சவன் என்ன செய்வான்? வருவான். அவனுக்கு நம்ம இந்த பைபிள் மாத்திரம் அல்ல, சரித்திர பூர்வமாய் எல்லாம் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. ஆமென். எல்லாமே சரித்திரத்துல என்ன செய்யிருக்கு? சரித்திர நிகழ்வுகள்ல இயேசு கிறிஸ்து வாழ்ந்தது, உயிர்த்தெழுந்தது, இதெல்லாம் நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது. அவசியம். அறிஞர்கள் பல ஆரம்ப கால கையெழுத்து பிரதி சாட்சிகளை குறிப்பிடுகிறார்கள். இது சுவிசேஷங்கள் மற்றும் 1 கொரிந்தியரில் காணப்படும் கணக்குகளை உறுதிப்படுத்துகிறது. மேலும் தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் கிறிஸ்துவின் வாழ்க்கையில் வழங்கப்பட்ட கலாச்சார மற்றும் புவியியல் பின்னணிகளை தொடர்ந்து உறுதிப்படுத்துகின்றன. இது வேதபூர்வ பதிவுக்கு வரலாற்று நம்பகத்தன்மையை கொடுக்கிறது. சோ பைபிளுக்கு வரலாற்று நம்பகத்தன்மை என்ன இருக்குது? எல்லாம் உண்மை, நிரூபிக்கப்பட்டது. எனவே இயேசு கிறிஸ்துவை என்ன செய்யுங்க? நம்புங்கள், அவர் உலக இரட்சகர். விசுவாசம் மற்றும் கிருபையின் பங்கு. விசுவாசத்தின் மூலம் கிருபையால் ரட்சிப்பு பெறப்படுகிறது என்று வேதம் கற்பிக்கிறது. கிருபையினாலே நீங்கள் விசுவாசத்தினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களிடமிருந்து அல்ல, இது தேவனுடைய பரிசு, கிரியைகளால் அல்ல, அதனால் ஒருவனும் பெருமை பேச முடியாது. இந்த ரட்சிப்பு குறிச்சு நம்ம யாரும் என்ன செய்ய முடியாது. அதாவது இன்னொருவனை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது. ரட்சிப்பு குறிச்சு பெருமை பாட்டாங்க அர்த்தம் என்னன்னா, சபையில பல கேட்டகரியில என்ன இருப்பாங்க. நம்ம இப்ப நான் இதுல என்ன செய்யக்கூடாது. பாத்தியா சத்த பூர்வமா எடுத்து உங்களுக்கு பவர்பாயிண்ட் இல்ல, நான் வேல்ட்லாம் செய்யற பவர்பாயிண்ட் நேரம் காணா போயிட்டு இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுன்னு சொல்லி நான் என்ன பாராட்டிடக்கூடாது. இதையும் சொல்ற பயப்படுறீங்க. பெருமை பாடிடக்கூடாது. ஏனண்டா இது கிருபை.
இது கிருபை. ஏனென்றா உலகத்துல பாருங்க, எனக்கே 10 சவரம், 10 சவரத்துக்கு பிள்ளைலாம் கணக்கு, சரி அதை விட்டுருவோம், நிறைய இருக்கு, ஒரு 50 கிட்ட இருக்குன்னு வைங்களேன். இதுல நான் மட்டும்தான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன். நான் என் ரசிக்கப்பட்ட சாட்சியை சொல்லும் போது அவனுக்கு இப்படி படுத்திருந்த முடி இப்படி நிக்குது, கண்ணால நான் பாக்குறேன். ஆனா அவன் ரசிக்கப்பட இல்லை. நான் உண்மை சொல்றது, நான் இப்படி எல்லாம் நடந்ததுன்னு சாட்சி சொல்ல அமத்து பெரிய அமக்களமா காய்ச்சி கொண்டு இருந்தவங்க எல்லாரும் சேர்த்து கத்தோலிக்க அமத்து, நான் என் சாட்சியை சொல்ல அப்படி அமைதி ஆயிட்டான், எல்லாம் கப்சி பண்ண ஆயிட்டான். ஆனா ரசிக்கப்படலை. நான் என்ன செய்யக்கூடாது, பெருமைப்படக்கூடாது. சபையில இந்த ரட்சிப்பு நிலை ஒவ்வொரு கட்டத்துல இருப்பாங்க. நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒப்பிட்டு பார்க்க கூடாது. நான் உங்களோட என்ன செய்யக்கூடாது, நீங்க மற்றவரோட என்ன செய்யக்கூடாது. ஏன்னா அவங்க இன்னும் எந்த நிலைக்கு வரையில, நம்மோட நிலைக்கு வரையில. நம்ம என்ன செய்யலாம், ஜெபிக்கலாம் அவனுக்காக, இந்த மாதிரி மெசேஜ் கொடுக்கலாம், ஊக்கமா ஜெபிக்கணும் ரட்சிப்புக்காக, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக. நம்ம ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, பெருமை பாராட்டக்கூடாது, கண்ணீரோடு ஜெபிக்கணும். துக்கம் உண்டாகணும். என்ன துக்கம், தேவனுக்கு ஏற்ற துக்கம். தேவனுக்கு ஏற்ற துக்கம் தான் எனக்கு இந்த மெசேஜை தந்திருக்கு. நான் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சது, தேவனுக்கு ஏற்ற துக்கம் வரணும். ஐயோ ஆண்டவரே, அப்படி வரும் பொழுது கர்த்தர் எங்களை நடத்துவார். அவங்களை எப்படி நடத்துறது, பெருமை இல்லாம எங்களை தாழ்மைப்படுத்தி எப்படி அவங்கள செய்யறதுன்னு சொல்லி நடத்துவார். அதுதான் அங்க அவர் என்ன செய்கிறார், இது கர்த்தருடைய கிருபை. விசுவாசத்தினால இது என்ன செய்கிறது, வருகிறது. இப்ப நான் பெற்ற அந்த கிருபையை சொல்லும் பொழுது நீங்க உங்களுக்குள்ள கொஞ்சமாச்சும் விசுவாசம் வரும். அப்பொழுது நீங்க கேட்கிற பொழுது உங்களுக்கு நம்ப முடியாம இருக்கும். ஆனா ஆண்டவர் அது உங்களுக்கு தருவார், தந்துட்டார், அதை பரிபூர்ணப்படுத்துவார். அதுக்கு அந்த வழிகளுக்குள்ள என்ன செய்வார், நடத்துவார். எனவே ஒருவரும் என்ன செய்ய முடியாது, பெருமை பேச முடியாது. கிருபை என்பது தேவனுடைய தகுதியற்ற என்றா, கிருபை என்றதான் நமக்கு கொஞ்சம் என்ன இல்லை, லேக் இல்லை. எங்களுக்கு அதை என்ன செய்யிருக்க என்ன, நம்ம இதை விலை கொடுத்து என்ன செய்யலாம், அப்படிதான் விலை கொடுத்து கொள்ளலாம் வேண்டி எல்லாருக்கும் என்ன செய்து விட்டுலாம், கொடுத்து விட்டுட்டா விஷயம் முடிஞ்சதான். ரம்பு 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 சரிதானே, ரம்பு ரம்புட்டு ட்ரம்ப் அவர்கிட்ட இல்லாத காசு ஏன் செய்ய முடியாது. எல்லாத்தையும் வைரக்கமா அறிவிக்குது, இந்த இஷ்டவெல்லாம் தொட்டியண்டா பட்டிரு வேண்டது எல்லாம் செய்யுது, வேண்ட முடியாது. இது கிருபை, இது அவரால் தான் முடியும், இது இலவசமாய் பெற்றுக்கொள்ள முடியும். சோ ஆண்டவருடைய, அதனாலதான் வேதம் இப்படின்னு சொல்லுது, அவருடைய கிருபையே என்ன செய்யக்கூடாது, விருதா கூட போக்கு. நான் முந்தி முறைக்க ரட்சிப்பு குறித்து பிரசங்க அந்த மாதிரி செய்திருக்கிற ஞாபகம் இருக்கிறது. கிருபை என்ன செய்யக்கூடாது, இல்ல விருதா வைக்க கூடாது வசனம் ஒன்று வரும், அதை நம்ம விருதா வைக்கிற கூடாது. இப்ப நான் ரசிக்கப்பட்டேன், இதெல்லாம் தெரிஞ்சிட்டு இப்ப பிரசங்கம் செய்யற நீங்களும் கேட்டுட்டீங்க, இனி போயிட்டு என்ன செய்யக்கூடாது, விருதாக்கிடக்கூடாது. இரண்டா அது கிருபை. இதுவே நம்ம ஒரு 1 லட்சம் சுவிஸ் பிராங்க் கொடுத்து வேண்டி இருக்கிறோம்னு வைங்க, என்ன செய்யணும். இப்ப நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன், சொந்தமா வீடு வேண்டிட்டு வைங்க. இப்ப நான் வாடகை வீட்டை பாக்குற மாதிரியா சொந்த வீட்டை பார்ப்பேன். அடுப்பு அப்படியா இருக்கும், அடுப்பு தெரிந்தானே சமைக்கிற அடுப்பு 4 இருக்கு எரியும், சண்டி வைப்பீங்க. இப்ப நம்ம வாடகை வீட்டுல இருக்கிற அடுப்பு மாதிரியா சொந்த வீட்டுல இருக்கும், அப்படியா நீட்டா இருக்கும். கழுவி சமைச்ச உடனே நம்ம துடைச்சு அப்படியா என்ன செய்வோம், என்ன சொந்த வீடு. சோ ஆண்டவர் எங்களுக்குள்ள சொந்தமாய் வாசம் செய்திருக்கிறார். அதை நம்ம என்ன செய்யக்கூடாது, விருதா வாக்கிடக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். ரட்சிப்பை குறித்து, தேவனுடைய தயவை குறிச்சு, இரக்கத்தை குறிச்சு அதை நம்ம இழந்து போயிடக்கூடாது. எதிர வட்டிக்கு வாசிங்க. அதே நேரத்தில் விசுவாசம் என்பது இயேசுவை கர்த்தராகவும் இரட்சகராகவும் ஏற்றுக்கொள்வதும், நம்பிக்கை ரட்சிப்பு என்பது ஒரு தெய்வீக பரிசு, மனித சாதனை அல்ல என்பதை இந்த கோட்பாடு வலியுறுத்துகிறது. சோ இது எந்த மனிதனும் ரட்சிப்பு குறிச்சு என்ன செய்யக்கூடாது, நம்ம ஒரு பெருமை பாட்டி, அதாவது இந்த பெருமைன்றது உங்களுக்கு வழங்குதா என்னன்னு இன்னொருவரோட என்ன செய்யக்கூடாது, அதுதான் சொல்லுது. சபைக்குள்ளேயே நம்ம ஒப்பிடுவோம் தெரியுமா. உங்களை விட்டுருங்களேன், ஊழியத்துல
பக்கத்துல ஒரு சபை இருக்குன்னா இப்ப அவரோட நான் என்ன செய்வேன், ஒப்பிடுவேன். அவர் பாரு பாட்டை போட்டு இப்படி பாடுற பாயாசம் என்ன பாரு, நான் என்ன செய்யவே இல்லை. இப்ப நான் என்ன செய்யறேன், நான் வந்து ஒரு ஆக்குள்ள அப்படி இருக்கிறேன். அவர் இப்ப என்ன செய்யற, கொஞ்சம் பெருமை எனக்கு என்ன செய்யுது, வருத்தம் செய்யுது. அதனாலதான் நான் இப்ப ஆடியோல விடுறேன். அப்போ அந்த மாதிரி நமக்குள்ள வந்துடக்கூடாது. அது அவங்களோட பிரச்சனை, அவங்களோட காரியம், அவங்க கத்தருக்குள்ள பலப்படுவாங்க. சரி, இதெல்லாம் வாய்ச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன்னா, ஒருவன் பெருமை. ஓகே, வாய்ச்சிட்டீங்க. வாசிங்க. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். வாயினால நம்ம அறிக்கை செய்வோம். இயேசு கிறிஸ்துவ இருதயத்துல அவர் என்ன செய்வோம், விசுவாசிச்சு வாயினால் அறிக்கை செய்வோம். அவர் மரணத்தை ஜெயித்தார். என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்னுடைய சரீரத்துல சுமந்து அவர் என்ன செய்தார், தீர்த்து விட்டார். நான் நீ என்ன செய்ய தேவையில்லை, சுமக்க தேவையில்லை. இயேசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார். ஓகே, மாற்றம் மற்றும் பரிசுத்தப்படுத்துதல். ரட்சிப்பு மன்னிப்புடன் முடிவடைவதில்லை. இது பரிசுத்தமாக்கல் என்று அழைக்கப்படும் மாற்றத்தின் தொடர்ச்சியான செயல்முறையை சொல்கிறது. ரட்சிப்பு ஒரு கட்டத்துல முடிகிறது இல்லை. நான் ரட்சிக்கப்பட்டேன்னு வைங்களா, எனக்கு முடியல ரட்சிப்பு. இது என்ன செய்யுதுன்னு கேட்டீங்கன்னா, பரிசுத்தமாக்கல் என்று அழைக்கப்படும் மாற்றத்தின் தொடர்ச்சியான செயல்முறை. நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம் ஆகா ஓகோன்னு என்ன செய்ய முடியாது. நம்ம டெய்லி புது சிருஷ்டியா மாற்றப்படணும், பரிசுத்தமாக்கப்படணும். டெய்லி என்ன செய்யணும், எங்களை நம்ம புதுப்பிச்சு கொள்ளணும், அதுல நம்ம வளர்ச்சி அடையணும். ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டு அப்படியே அதை என்ன செய்யற எல்லாம் சரி அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு விட கூடாது. பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தத்தை நோக்கி அவர்களை வழி நடத்தவும் அதிகாரம் அளிக்கவும் முழுமையாக தெய்வீக விசுவாசிகளாக வேதத்தில் வழங்கப்பட்டுள்ளார். பரிசுத்தாவியானவர் இதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், எங்களுக்கு அவர் தான் எங்களை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்த ஆவியினுடைய அனுபவம் நீங்க இல்லைன்னா இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டு கேட்க தருவார் அந்த அனுபவத்தை. அவர் தான் சகல சத்தியத்தையும் உங்களை நடத்துவார். உங்களோட உள்ளத்துல ஏதாவது உணர்த்துதல் வருதான்னு பாருங்க. இப்படி செய்யறமே, அப்படியா இப்படியா, உங்களோட பரிசுத்தமே இருக்கிறார் முதல்ல நீங்க நம்பணும். அது இருந்தா தான் அது வரும், இல்லைன்னா வராது. சோ பரிசுத்தமையானவர் எங்களுக்கு தந்திருக்கிறதே அவர் தான் எங்களை உணர்த்தி அந்த ரட்சிப்பின் வழிக்குள்ள பலப்படுத்தி நடத்துவார். ஓகே, இந்த பரிசுத்தமாக்கல் ஒரு வாழ்நாள் பயணமாகும். முடிகிறது இல்லையா? இதில் விசுவாசம் உள்நோக்கிய மாற்றத்தை உருவாக்குகிறது. இதன் விளைவாக மனப்பான்மைகள், செயல்கள் மற்றும் நோக்கங்களில் வெளிப்புற மாற்றம் ஏற்படுகிறது. சோ பரிசுத்தமாக்குதல் என்ன செய்யறா, ஒரு வாழ்நாள் பயணம். இந்த பூமியில நம்ம இருந்து மரிப்போம் தானே, அது வரைக்கும் அந்த ரட்சிப்பு என்ன செய்யும், அது நடந்து கொண்டே இருக்கும். பரிசுத்தமாக்கப்பட்டு கொண்டே இருப்போம். எங்களுடைய செயல்முறைகள்ல மாற்றம் உண்டாக வேணும். அதுதான் என்னது, வெளிப்புற சுத்திகரிப்பு நடக்கும். அதுல எங்களுக்கு ஆண்டவர் மாற்றத்தை தருவார். அதெல்லாம் வாய்ச்சிட்டீங்க இல்ல? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சரி, நம்ம ஆவிக்கேற்றபடி இருந்தால் மாமிசத்தின் கிரியைகளை என்ன செய்ய மாட்டோம், நிறைவேற்ற மாட்டோம். அது ஒன்று விரோதமாய் எந்த நேரம் எங்களுக்குள்ள, நம்ம ஒரு மனிதன் தான், ஆனா எங்களுக்குள்ள 2 காலம் இருந்து சண்டை பிடிச்சு கொண்டே இருக்கும். நம்ம வருஷத்தாவில நடத்தப்பட்டா நம்ம அதை ஜெயிப்போம். ஆமென். சரி, ஓகே, மேல் பகுதி மட்டும் வாசிங்க, ரொம்ப போர் அடிக்குது உங்களுக்கு. நித்திய ஜீவனும் உத்தரவாதமும். ரட்சிப்பின் உச்சகட்டமாக விசுவாசிகளுக்கு தேவனுடைய முன்னிலையில் நித்திய ஜீவன் வாக்குறுதி அளிக்கப்பட்டது. ரட்சிப்பின் உச்சகட்டம் என்னது, கடைசி நிலை
என்னது? நித்திய ஜீவன். ஆமென். அப்ப நம்ம மற்றவர்களை குறித்தும் ஒரு பாரம் உங்களுக்கு வரணும். என்னத்துக்கு? எங்கட உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், தெரிந்த நண்பர்கள் எல்லாரையும் இந்த ரட்சிப்புக்குள்ள நடத்தி அவங்களை நித்திய ஜீவன் பாதையில் நடத்தணும். ஆனால் ஆண்டவர் தொடுகிற விதம் வித்தியாசமா இருக்கும். சில பேர் இப்ப நம்ம தான் கூட்டிக் கொண்டு வருவோம், அவன் வந்த உடனே ஆண்டவர்னால தொடப்பட்டு எங்களை விட என்ன செய்திருவான். நீங்க இல்ல, இது உண்மை. இது அதான் சொன்னா, இது கிருபை. இதுக்கு நம்ம யார்கிட்டையும் சண்டை பிடிக்க முடியாது. இது கர்த்தர் கொடுக்கறது. எனக்கு தெரியல. இப்ப இங்கே நீங்க எடுங்களா இந்த சபையில, இப்ப நான் சும்மா ஒரு நாள் என்ன செய்யறது, கூப்பிட்டாங்கன்னு பார்க்க வந்தேன். எனக்கு போரிங்கா இருக்கு, பொடியல் இல்லையே. கேபில இருக்கும்போது குளப்படி சிற பொடியல் எல்லாம் இல்ல, அது வேற நாட்டுல இருக்கிறாங்க, போரிங்கா இருக்கு. சரி, நான் சும்மா தான் இருக்கேன். சும்மா ஒரு நாளைக்கு வாரம் வந்தா சைட்ல வந்துட்டேன் நான் கௌரவத்துல. அப்ப நான் வரும்போது குமாரி எப்படி இருந்தவ நீங்க இல்லையா? நம்ம மஜித் நீங்களும் இருந்தீங்களா? பொன்னிட்டு குடும்பம், இவங்களோட குடும்பம், ராஜபாசர் அப்ப அவதான் பொறுப்பு நினைக்கிறேன். எரிக்கண்ணே இருந்த மாதிரி ஞாபகம் அப்புறம் வந்தார். இந்த குறுப்பெல்லாம் இருந்தது. அவங்கள எனக்கு முதல் வந்தாங்களே என்ற கடவுளே. இந்த குறுப்பெல்லாம் இருந்தது. நான் ஓரத்துல பிள்ளைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? இப்ப இந்த குறுப்பை என்ன செய்ய முடியாது. என்ன இல்ல 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 இந்த குறுப்பு இப்ப என்ன செய்ய முடியாது. இப்பதான் நீ வந்த, நீ எந்த ஒரு காரியம் செய்யல. ஏனென்றா இது கர்த்தர் கொடுக்கிறது. புரியுதா உங்களுக்கு? இது கர்த்தர் கொடுக்குறது. நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இப்ப நான் இதை பிரசன்னம் செய்யறேன். இதுக்கப்புறம் உங்களோட இருதயத்தை ஆண்டவர் தான் பார்ப்பார். ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள மாற்றம் இல்லைன்னா இன்னொரு பலத்தை கொண்டு வந்து உங்களை இன்னும் கிட்டு சேர்த்து சில நேரம் உங்களை எடுத்து என்ன செய்ய முடியும், பயன்படுத்த முடியும். இது கர்த்தர் செய்கிறது. இது மனுஷன் நம்ம செய்ய முடியாது. நம்ம இதை செய்ய முயற்சிக்கும் போதுதான் குழப்பம் வருது. நம்ம செய்ய முடியாது. நம்ம ஒன்றோடு செய்யலாம். என்ன செய்ய முடியும்? அதெல்லாம் செய்யணும். ஊக்கமா ஜெபிக்கணும். ஊக்கமாக எங்கிட்ட உறவினெல்லாம் இருக்கிறாங்க, அந்த ரசிக்கப்படாதவங்களுக்காக நான் முந்தி ஜபிக்கிறது. இப்ப இந்த பிரசங்கம் தான் ஞாபகம் வருது. அவங்க எல்லாம் ரசிக்கப்படணும்னு ஜபிக்கிறது இப்ப விட்டுட்டேன். நம்ம ஊக்கமா ஜபிக்க வேணும். சரி, இதான் அதுல எழுதியிருக்கு மீதி காரியம். ஓகே, தீர்மானம் முடிவு. ரட்சிப்பின் கிறிஸ்தவ கோட்பாடு கிறிஸ்துவின் முழுமையான கிரியையின் மீது தங்கியுள்ளது. அவரது பாவமில்லாத வாழ்க்கை, பாவ நிவர்த்தி, மரணம் மற்றும் வெற்றிகரமான உயிர்த்தெழுதல். இது மனித குலத்தின் பாவத்தை அங்கீகரிப்பதிலிருந்து மக்களை தன்னுடன் சமரசம் செய்வதற்கான தேவனின் அன்பான திட்டம் வரை வெளிப்படுகிறது. வேதத்தின் வரலாற்று நம்பகத்தன்மையை அடிப்படையாக கொண்டது மற்றும் தொல்பொருள் மற்றும் கையெழுத்து பிரதி ஆதாரங்களால் உறுதிப்படுத்தப்பட்டது. ரட்சிப்பு கிறிஸ்தவ நம்பிக்கையின் முக்கிய புள்ளியாக உள்ளது. கிருபையால் இலவசமாக வழங்கப்பட்டு விசுவாசத்தால் பெறப்பட்டு அது விசுவாசிகளை தேவனுடன் ஐக்கியத்திற்கு அழைத்து செல்கிறது. நம்பிக்கையில் அவர்களை நங்கூரமிடுகிறது. மேலும் அவருடைய பிரசன்னத்தில் நித்திய சுதந்திரத்திற்கு அவர்களை வழி நடத்துகிறது. ரட்சிப்பு எங்க எல்லாரையும் தேவனுடைய ஐக்கியத்திற்கு அதை என்ன செய்கிறது? அழைக்கிறது. எங்களுடைய நம்பிக்கைக்கு அது நங்கூரம் இடுகிறது. நங்கூரம் தெரிந்தானே, ஒரு இடத்துல நம்ம ஸ்டெடியா என்ன செய்வோம்? கர்த்தருக்குள்ள ஸ்டெடியா நிற்போம். அதான் அந்த ரட்சிப்பு என்ன செய்கிறது. இது பல சரித்திர ஆதாரங்கள் எல்லாத்து நிமித்தம் நிரூபிக்கப்பட்டு வந்த ஒரு காரியமாக இருக்கிறது. சரி, நல்ல கவனிங்க. நான் ஒரு காரியத்தை கடைசியா சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும், சகைவுங்கிற ஒரு மனிதன் என்ன செய்தான் இருந்தான். இயேசு கிறிஸ்து அந்த நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த இயேசுவை அறிந்து இந்த இயேசுவை எப்படியாச்சும் பார்க்கணும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்? விரும்பி ஒரு குள்ளனா இருந்தபடினால ஒரு மரத்தின் மேல ஏறி ஆண்டவரை பார்க்க விரும்பினான். அப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? அந்த வழியாய் வந்தார். கீழதான் ஆக்கள் நிக்கிறாங்க. ஆனா இயேசுவின் பார்வை எங்க இருந்தது? ஏன் கீழே இருந்தவங்க தான் பார்க்க இருந்தவங்க. அவன் ஒரு முயற்சி செஞ்சு ஏறி இருந்தான். குள்ள நின்றுட்டு விட்டுட்டு போயில, என்னால முடியாது, இல்லைன்னா நான் ஒரு பாவி, இல்லைன்னா நான் இப்படிதான் இருப்பேன், அப்படித்தான் இருப்பேன். அவன் ஒரு சின்ன முயற்சி அவனுக்குள்ள இருந்தது. அப்பொழுது இயேசு என்ன சொன்னார்? எல்லாம் பக்கத்துல நிக்கிறான், கிட்ட நிக்கிறான், ஓடி நிக்கிறான், அங்க நிக்கிறான், எல்லாம் தெளிவா நிக்கிறான்.
தெளிவா இருந்த ஆரை விட்டுட்டு மரத்திலே இருந்த குள்ளனை வீட்டுக்கு நான் வர்றேன்னு சொல்லி வீட்டுக்கு போனார். போன உடனே அவன் என்ன செஞ்சான்? மனம் திரும்பினான். அணியாம சம்பாதிச்சிருக்கிறான் ஆண்டவரே, எல்லாத்தையும் நாளத்தினே என்ன செய்யற, 2வது குளத்தை அடிச்சிருக்கான்னு பாருங்க. டாக்ஸ் ஒரு தனியா கொடுக்கல, அவன் ஒரு தரமும் டாக்ஸ் அவன்கிட்ட வேண்டியத 4 தரம் கொடுக்கலான்னு அப்படி அடிச்சிருக்கான். நான் இந்த இருக்கேன் சொல்லலாம் தான், டாக்ஸ் எப்படி அடிச்சவங்க அந்த காலத்துல. அவன் கொடுத்தான். அப்பொழுது இயேசு சொன்னார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்தது. ஆண்டவர்கிட்ட நோக்கி பார்க்கணும். நம்ம யாரும் பெரும் பாராட்ட முடியாது. ஆண்டவர் எங்களை அவருடைய ரட்சிப்பின் வழிக்குள்ள பலப்படுத்தி எங்களை என்ன செய்யணும்? நடத்தணும். ஆனால் கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக பார்ப்பார். நம்ம யாரையும் நியாயம் செய்து என்ன செய்ய தீர்ப்பு செய்ய முடியாது. கர்த்தர் தான் நியாய தீர்ப்பு செய்கிறவர். ஆம், பிரியமான தேவஜனமே, இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால், பிரயோஜனம் என்று தோன்றினால் இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். ரெக்கார்டிங்கில் ஆடியோவில் ஏற்பட்ட சிறு தவறினால் சவுண்ட் கிளியர் இல்லாமல் உள்ளது. அதற்காக மனம் வருந்துகிறேன். நீங்கள் ரட்சிப்புக்காக, மற்றவர்களுடைய ரட்சிப்புக்காக அதிக பிரயாசப்படுங்கள். ஊக்கமாக ஜெபியுங்கள். மாரநாதா, இயேசு சீக்கிரம் வருகிறார். நாம் நித்தியமாய் அவரோடு வாழுகிற அந்த வாழ்க்கைக்காக பிரயாசப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.